கிடும்பான்னு 2025 வந்த ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நிறைய பெண்கள் காணாம போறப்படுறாங்க. கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த படத்துல காணாம போக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏன் காணாம போறாங்க, அவங்கள கடத்துறது யாரு, எதுக்காக கடத்துறாங்கன்னு பல கேள்விகளுக்கு நாம எதிர்பார்க்காத, நாம யோசிக்க முடியாத அளவுக்கு ட்விஸ்டுகளோட இருக்கிற ஒரு படம் தான் கிடும்பாங்கிற இந்த படம். என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு காட்டுக்குள்ள 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சின்ன பையன் நிறைய டவுட் கேட்டுட்டு இருப்பான். செடி கொடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தினா தானே செடி வளருது, இவ்வளவு பெரிய மரம் வளரணும்னா அப்ப எவ்வளவு தண்ணி குடிக்கும்னு. அதுக்கு தான் கடவுள் மழை பெய்ய வைக்கிறாரு, மழை தண்ணியை ஃபுல்லா பெரிய பெரிய மரங்கள் உறிஞ்சுக்குங்கிறாப்ல. அப்போ இந்த முயல், மானு இதுகளுக்கெல்லாம் அப்ப தண்ணி, அதுக பசிக்குத்தான புல்லு இருக்குங்கிறாரு. சிங்கம், புலி அதுகெல்லாம் இந்த மான்களை சாப்பிட்டுட்டு அதுக வாழ்ந்துகிட்டு இருக்குது. இதுல கடவுளோட தேவையே இப்ப இல்லையான்னு கேட்கும்போது, ஆடா பாவி, பசிதாண்டா கடவுள், பசிதான் எல்லாத்தையும் செய்ய வைக்குதுன்னு சொல்லி ஒரு மாஸ்க் எடுத்து மூஞ்சில மாட்டி விட கதை ஏதோ வித்தியாசமா போக போகுதுங்கிறத இந்த மாஸ்க், இந்த சீனை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நியூஸ்ல இதுவரை காணாம போன நிறைய பெண்களை பத்திய செய்தி வந்துகிட்டே இருக்குது. மீடியால வேற கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. கடத்தப்பட்ட பெண்கள் எல்லாம் ரொம்ப கோரமா சித்திரவதை பண்ணப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. முதலமைச்சர் கிட்ட தான் இந்த போலீஸ் இலாக்காவும் இருக்குதா. முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மீடியா கேள்வி வேற. 16 பெண்கள் இதுவரை காணாம போயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. உடனே முதலமைச்சர் ஐஜியை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. ஐஜி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம், அப்டேட்டுக்காக வெயிட்டிங் இருக்கிறாப்ல, சீக்கிரம் கொடுங்க அந்த அப்டேட்ங்கிறாரு. அப்புறம் மீடியா முன்னாடி, நாங்க தொடர்ந்து பெண்களுக்காக எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், எங்களை பத்தியே எங்க ஆட்சியை பத்தியே தப்பா எழுதுறீங்களேன்னு கேள்வி கேட்க, எதுக்க இருந்த ஒரு லேடி நிருபரு, பெண்கள் உயிரோட வாழ்ந்தா தானே அந்த திட்டங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியும், இங்க பெண்கள் வாழ்வதற்கு ஆபத்தான மாநிலமா மாறி போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு அவ கேப்பா. இதுவரை கடத்தப்பட்ட 16 பெண்களோட நிலைமை என்ன, ஒரு துப்பு கிடைச்சிருக்குதா அவங்க கிட்ட, ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ் உங்களால காட்ட முடியுதா அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு மிரட்டடிக்கிறா. இந்நேரமா பார்த்து ஐஜி ஏதோ ஒரு பிட்டு பேப்பர் ஏதோ கொடுத்து விடுறாரு, எழுதி கொடுத்து. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இன்னொரு பொண்ணையை காணும்னு எழுதி இருக்குது. அவ்வளவுதான், இதுக்கு மேல இங்க உட்கார முடியாதுன்னு எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. எல்லாத்தையுமே மீடியால சொல்லிட்டு இருக்க முடியாது, கேஸ் நடந்துட்டு இருக்குதுல, தெரிய வரும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பார்த்தா இப்ப காணாம போன அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்கிறாங்க. முதலமைச்சரே இங்க பாருங்க, என் பார்வையிலேயே ஒரு சிறப்பு டீம் போட்டு உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்றோம், போலீஸ் கேஸ் கொடுக்க வேண்டாம், மீடியா கிட்ட போக வேண்டாம், ஏற்கனவே நாரா கிழிச்சிட்டு இருக்காங்க, மீடியாவில் போட்டோ எல்லாம் போட்டாங்கன்னா அப்புறம் உங்க பொண்ணோட மானமரியா என்ன ஆறுது அப்படிங்கிறப்ப எல்லாம் போட்டு இதை கேஸாக்காம முதலமைச்சர் பாத்துக்கிறார். பெத்தவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தா பிளைட்ல திடீர்னு ஒரு கெட்ட கனவு மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கனவு வருது. கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க போல பிளைட்ல. சின்ன வயசுல அவங்க கேக் கட்டிங்கப்போ ஏதோ நடந்திருக்குது, அது என்னங்கிறது பின்னாடி மேபி தெரிய வரலாம். அப்புறம் இப்போ நடப்புல என்னடான்னு பார்த்தா, ஒரு பொண்ணு காணாம போனதா முதலமைச்சரே நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், கேஸ் கொடுக்காதீங்க, மீடியா கிட்ட போகாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த கேஸ் விசாரிக்கிறது நம்ம படத்தோட ஹீரோ. ஏதோ கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு சரக்கு அடிச்சுட்டு அசால்ட்டா உள்ள வரான், ஸ்மெல் தெரியாதான், ஓட்கா சாப்பிடுறானா. இங்க பார்த்தா கேரள பொண்ணு இங்க இருக்கிறா ஹீரோயின், உயரதிகாரி. நம்ம ஹீரோவோட கம்பேர் பண்ணும்போது மேடம் உயரதிகாரி, அவங்க தலைமையில தான் இனிமே இந்த கேஸை விசாரிக்க போறாங்க போல தெரியுது. ஒரு ப்ராக்ரஸ் இல்லைங்கிறதுனால கேரளால இருந்து இந்த அம்மாவை இறக்கி கேரளால நிறைய சீரியல் கொலைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா. அதனால அவங்க தலைமையில இப்போ ஒரு குழுவை போடுறாரு நம்ம ஐஜி. இதுவரை நடந்த பல கேஸுகள்ல ஏன் முன்னேற்றம் இல்லாம போச்சுன்னு இவ கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் வேற ஒருத்தரை கையை காட்டுறான். இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பொண்ணு காணாம போயிருக்கிறா. அந்த பொண்ணு வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டல்ல நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அந்த கோணத்துல விசாரிக்க போனா அந்த ஹாஸ்பிட்டலே ஏதோ ஒரு மந்திரியோட பினாமி ஹாஸ்பிட்டலா, அங்க விசாரிக்க கூடாதுன்னுட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய உடல் உறுப்புகளை விற்பனை பண்றதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனா எங்களால விசாரிக்க முடியல, அது சம்பந்தமா ஒரு பொண்ணு காணாம போயிருக்கிறா, அதுவும் அப்படியே கடப்புல போட்டாங்க, விசாரிக்க முடியாம நின்னு போச்சு. அப்புறம் இன்னொரு பொண்ணு இப்ப கடைசியா காணாம போனால, அந்த பொண்ணு எடுத்துக்கங்களேன். அந்த பொண்ணு காணாம போகும்போது கூட பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. சரக்கு அடிக்கிற அந்த சரக்குல ஏதோ போதை பொருளை கலந்து கொடுத்துருக்கேன். அவ புரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடல, வற்புறுத்தி இருக்கிறான், போடான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டா. பின்னாடியே வெட்டி இருந்ததா அங்க பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அவனை போய் விசாரிக்கலான்னு பார்த்தா அவனையும் விசாரிக்க கூடாதுன்ட்டாரு இவர். ஏன்னு கேட்டா, மந்திரிக்கு வேண்டப்பட்டவனா, இப்படி எல்லாம் பண்ணா எப்படி எங்களால விசாரிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ நியாயமான கேள்வியை கேட்கிறார். ஆனாலும் நம்ம ஹீரோயினோ அது பிரயோஜனம் இல்ல, என்னோட டீம் ஆல்ரெடி அது சம்பந்தமா விசாரிக்க வச்சிட்டேன். அந்த பையன் அதன் பிறகு பக்கத்துல நடந்த வேற ஒரு பார்ட்டிக்கு போயிட்டானா. அங்க அவன் பார்ட்டில அந்த சமயத்துல பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு இவன் வீடியோ ஃபுட்டேஜை கொடுக்குறான். சோ அவன் குற்றவாளி இல்ல. எனக்கு என்னமோ ஏற்கனவே நடந்த அந்த 16 கொலைகளை பண்ணவன் தான், 16 பேரை கடத்திட்டு தான் போயிருக்கான். அது கொலையா இல்லையான்னு தெரியல, அவன் தான் இதையும் கடத்திட்டு போயிருக்கணுங்கிறாப்ல இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறா. எஸ், ஏன்னா அந்த பொண்ணு காணாம போகும்போது கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கும் போது ஏதோ மரத்துக்கு பக்கத்துல அதே மாதிரி மாஸ்க் உங்களால கவனிச்சிருக்க முடியும், மேபி தூக்கி இருக்கலாம். இப்போ விசாரணையை முடுக்கி விடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பாடுபட்டு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற ஹீரோ ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்த அந்த காலகட்டத்திலேயே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல தெரியுது. ஆனா இப்போ ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு தான் தெரியுதா. அப்புறம் பார்த்தா கேஸ்ல ஒரு முன்னேற்றம். இதுவரை காணாம போன பொண்ணுங்கள்ல ஒரு 3 பொண்ணுங்களோட மொபைல் போன் கிடைக்கவே இல்லையா. அந்த மொபைல் போனை கண்டுபிடிச்சா கூட ஏதாவது லீடு கிடைக்குமே யோசிக்கிறா. அதுக்கு அந்த போன்ல யாராவது புதுசா சிம் கார்டு போட்டாதான் நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு போலீஸ்காரன் சொல்ல, சிம் கார்டு போகணும்னு அவசியம் இல்ல, போனை ஆன் பண்ணாலே உள்ள இருக்கிற ஆப்ல ஏற்கனவே அவங்க சோசியல் மீடியா லாகின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது நெட்ல கனெக்ட் ஆகும்போது அதோட ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த 3 பெண்களோட சோசியல் மீடியா டீடைல்ஸை செக் பண்ணி பாருங்க, எப்போ லாகின் பண்ணாங்க, எப்போ லாக் அவுட் பண்ணாங்கன்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது 4 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு பொண்ணோட சோசியல் மீடியால இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி யாரோ லாகின் பண்ணிருக்காங்க, 9 நிமிஷம் ஆன்லைன்ல இருந்திருக்காங்களா. அந்த லீடை பிடிச்சி விசாரிக்கலாமே நினைக்கிறாங்க. சோசியல் மீடியா லாகினோட ஆக்டிவிட்டியை வச்சு எந்த ஏரியா, என்ன லொகேஷன், என்ன அட்ரஸ்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியும். கட் பண்ணி இப்போ ஒரு மொபைல் கடையா காட்டுறாங்க. இந்த கடையில தான் அந்த சோசியல் மீடியா லாகின் எல்லாம் நடந்திருக்கும் போல தெரியுது. ஒரு பொண்ணு வந்து போனை கொடுத்துட்டு ரிப்பேரா இருக்கு, ஹேங்கா இருக்கு, கொஞ்சம் பார்த்து கொடுன்னு கேட்க, அவன் தப்பு தப்பா பேசுறான். மனுஷங்களும் தான் ஹேங் ஆறாங்க, முக்கியமான வீடியோ ஏதாவது உள்ள இருக்கா அப்படின்னு கேட்கிறான். போனை கொடுத்தாதான் ரிப்பேர் பண்ண முடியுங்கிறான். சரி, அதை வச்சுக்கிட்டு பழைய போனை கொடு அப்படின்னு அந்த அம்மா கேட்க, இவனும் பழைய போனை கொடுப்பான் போல தெரியுது. ரீசேல்ல வேற ஏதாவது போன் இருக்கா குடிப்பா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மாடல் மாதிரி எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்க, ஐபோன் 14 மேக்ஸா, ப்ரோ மேக்ஸ் அந்த மாடல் தான் வேணும்னு பர்டிகுலரா கேட்கிறான். அதுவான்னு எடுக்க போனவன் சுதாரிச்சுட்டு, அந்த மாதிரி ஹை எண்ட் போன் எல்லாம் எங்க கிட்ட ரீசேல்ல கிடைக்காது மேடம், பழசு இல்ல மேடம்னுவா. பொலிர்னு ஒரு அறை. போலீஸ் தான் வந்திருக்குது போல தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. பொலின்னு அரைஞ்சு எவங்கிட்ட போனை வாங்கினு கேட்க காட்டி கொடுத்துறான். யாரோ ஒருத்தர் அந்த போனை வெறும் 20,000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருக்காரு இந்த கடையில. போட்டோ கிடைச்சிருச்சு. ஆனாலும் ஃபேக் ஐடி ப்ரூஃப் கொடுத்து தான் சிம் கார்டெல்லாம் வாங்கினானுங்க போல தெரியுது. இருந்தாலும் இந்த ஆளோட லாஸ்ட் அந்த கடத்தப்பட்ட டயத்துல அவனோட டைம்லைன் எங்கெல்லாம் அவன் போயிருப்பான், வந்திருப்பான், இதையெல்லாம் செக் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. இந்த போனை வித்தவனோட லொகேஷன்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் டிராவல் ஆயிருக்கும்னு. அப்படி அந்த பொண்ணு கடத்தப்பட்ட அந்த காலகட்டத்துல மவுண்ட் ரோடு பக்கம் நிறைய அவன் சுத்தி இருக்கிறான். அதே மவுண்ட் ரோடு ஏரியா வச்சு தான் அந்த பொண்ணை தூக்கவும் செஞ்சிருக்காங்களா. அப்ப மேபி கடத்துறதுக்கு முன்னாடி அவன் 2-3 தடவை ரிஹர்சல் பாக்குறதுக்காக அந்த ஏரியா பக்கம் தெரிஞ்சிருக்கலாம். சரி, வேற யாருக்கெல்லாம் அடிக்கடி கால் பண்ணிருக்கான்னு செக் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு தான் நிறைய கால் போயிருக்குது போல. கடைசி காலம் அதுக்கு தான் போயிருக்குது. அது யாரோட நம்பர்னு பார்த்தா ஹார்த்திக் ஹாஸ்பிட்டல்னு ஒரு நம்பர். ஹார்த்திக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆளோட பையன் பேரு கார்த்திக். பையன் பேர்லயே ஒரு ஹாஸ்பிட்டலே நடத்திட்டு இருக்காரு. இதை விசாரிக்க போகும்போது தான் விசாரிக்க கூடாதுன்னு மேலிடம் நம்ம ஹீரோவை தடுத்துருச்சு. அது ஞாபகத்துக்கு வருது. சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு போலீஸ்காரர் புகுந்து எதையோ கனெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கை ஹேக் பண்ண முயற்சி பண்றாங்க. நம்ம ஆட்கள் தான் அதை பண்றது. ஆனா ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல ஒரு டார்க் வெப் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. ஈஸியா ட்ராக் பண்ண முடியாது. டார்க் வெப்னா கிட்னி வேணும், அது வேணும், இது வேணும்னு ஏகப்பட்ட மெயில்ஸ். இல்லீகலா உடல் உறுப்புகளை விற்கிறது இதுல ப்ரூவ் ஆயிடுது. சரி, குத்தம் நடக்குதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. உடனே வாரண்ட் வாங்கி இவங்களை விசாரிக்கலாம்னு நினைப்பாவ. ஆனா ஹீரோ வேண்டாங்கிறான். நீங்க கீழே இறங்கி போறதுக்குள்ள இது மொத்தத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. டார்க் வெப் கனெக்டிவிட்டியும் கட் பண்ணி விட்டுருவாங்க. எந்த ப்ரூஃபும் அப்புறம் இல்லாம போயிடும். நம்ம டிஐஜிக்கு வேற வேண்டப்பட்டவங்க, மினிஸ்டரோட சம்பந்தி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒன் ஆஃப் த பார்ட்னரா வேற இருக்கிறாராம். அதனால இதெல்லாம் வேலைக்காகாது, வேற மாதிரி நம்ம விசாரிக்கணும்னு சொல்லும்போது உடனே இவன் என்ன சொல்றான்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இது வரைக்கும் வெளியில போன கால்கள் கடந்த 6 மாசத்துல எங்கெல்லாம் கால் போயிருக்கும் வந்திருக்கும் அதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற அத்தனை பேரோட ஃபோன் கால்ஸையும் ட்ரேஸ் பண்ணணும். 6 மாசத்துல அவங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, யாருக்கிட்ட இருந்தாலும் கால் வந்திருக்கு. இப்படி இந்த டீடைல்ஸை கேதர் பண்ணி அதுல இருந்து லீடு கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி இப்படி உடல் உறுப்புகளை வித்து தான் பிசினஸ் பண்றோம், உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வர பணக்காரங்க எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து வேணாலும் உடல் உறுப்புகள் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிசினஸுக்கு கவலையே இல்லைங்கிற அவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஏதோ ஆர்டர்ஸ் நிறைய இருக்குதான். யாரோ போயான ஒருத்தவனுக்கு காலை போட்டு இன்னும் சப்ளை வரலையே அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. ஃப்ரெஷ்ஷா நிறைய சிக்கி இருக்குதுங்க, இன்னும் அதோட வேலையை முடிக்கல, முடிச்சு உடல் உறுப்புகளை அனுப்பி வைக்கிறதா அவன் சொல்றான். இப்ப அந்த போயாங்கிறவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம் கார்டு கூட வேற ஒருத்தரோட சிம் கார்டு தான். பேசிட்டு இருந்ததை கூட இவங்க ட்ராக் அவுட் பண்ணிட்டாங்க. யார் அந்த போயான்னு கேட்டா 10 வயசுல கேரளால இருந்து ஓடியாந்தவனா. அப்பா அம்மா யாரும் இதெல்லாம் சுத்தமா தெரியல. சில கேங்ல சேர்ந்துருக்கான், பெண்களை மட்டும் தான் கடத்துவான், பெண்களை மட்டும் சித்திரவதை பண்ணுவான், கொலை பண்ணுவான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் மனித ரத்தத்தை குடிப்பான்னு கூட வெளியில ஒரு டாக்கு உண்டா. அவன் யூஸ் பண்ற இந்த சிம் கார்டெல்லாம் வேற ஒரு அடியாளோட ஐடி ப்ரூஃப்னு நினைக்கிறேன். சரி, அவனை போய் பிடிக்கலாம்னு கேட்டா அவன் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்குள்ள போறதே அவ்வளவு கஷ்டங்கிறாப்ல போலீஸ் சீன் போட்டுட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அந்த ஏரியா பக்கம் போக முயற்சி பண்ணும்போது சின்ன பசங்களை வச்செல்லாம் கொலை பண்ணிருக்கானுங்க. பொடி பசங்க எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய போலீஸ குத்தி கிழிச்சிருக்கானுங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி அங்க போயானுங்கிறாரு நம்ம ஹீரோ. நான் வரல, வேணும்னா உதவி பண்ண முடியும்னு ஒருத்தர் அந்த ஏரியா பத்தி தெரிஞ்சவர் எடுத்து சொல்றாரு. யாருமே வரேன்னு சொல்றதுக்கு தயாராக இல்ல. நம்ம ஹீரோ மட்டும் நான் வரேன்னு ஆளா சொல்றான். அந்த ஏரியா பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தனை கூட துணைக்கு அனுப்புறதா சொல்றாரு. அந்த ஏரியால ஒரு சின்ன பையன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவம் பார்க்க கூட்டு போறதா இவரை கூட்டு போக பாக்குறாப்ல. புது ஆட்களை உள்ளோட கூடாதுன்னு வெளியில செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் உள்ள அனுப்புறாங்க. பேக் ஃபுல்லா மெடிசன் தான் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அமைச்சிருக்காங்க போல. மேல ட்ரோன்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்கள் வாட்ச் பண்ணவும் செய்றாங்க. கிரிக்கெட் விளையாடுற பசங்களை பார்க்க வரும்போது போயா இருக்கிற இடம் அதுதான் இவன் காட்டிட்டு தான் உள்ள வருவான். நானும் கிரிக்கெட் விளையாட வரட்டுமா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. விளையாட தெரியுங்கிற உன்னெல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்துக்க முடியுமான்னு தெரியாது, ஆடி காட்டு அப்புறம் சொல்றோம்னு அவங்க பால் போட நம்ம ஆள் அடிக்கிறார். எந்த வீடு போயாவோட வீடோ கரெக்டா அந்த வீட்டோட பால்கனி பக்கத்துல பாலை வச்சு அடிக்கிறாங்க. பாலை கொண்டு வந்தது கூட நம்ம ஹீரோ தான். பாலுக்குள்ளேயே கேமரா இருக்குது. அதனாலதான் கேமரா இருக்கிற அந்த பாலை அந்த பால்கனி வழியா அடிச்சு விட அது உள்ள போய் விழுகிற இடத்துல
படத்துல நிறைய பெண்கள் அடைக்க வெட்டுப்பட்டு இருக்கிறத கேமரால அவங்களால பார்க்க முடியுது. உள்ள ஃபுல்லா பெண்கள் இருக்கிறாங்கன்னு நம்மால ஹீரோ கிட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. காதுக்குள்ள இயர்போனை ஒளி வச்சிருக்கான் போல தெரியுது. பால் உள்ள வந்துருச்சு, எடுத்துட்டு வரலாமான்னு கேட்க போயாவோட வீடு யாரும் வரமாட்டோங்கிறாங்க இந்த பசங்கள்லாம். அதே சமயம் மிஸ்டர் போயா தொழுகையில இருக்கிறார். ஏதோ ஒரு எடுபடி வந்துதான் பால் எடுத்து கொடுத்துட்டு இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாதுன்ட்டு கதவை சாத்துறார். நீயே புது ஆளா இருக்கியன்னு நம்ம ஹீரோவை கேட்க வர அடிச்சு தூள் பறக்க வர்றார். தொழுகையில இருக்கிற போயாவுக்கு இந்த சவுண்டு கேக்குது. அப்ப மத்தவங்களுக்கும் கேட்கும் தானே. கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்த பசங்க போயிட்டானுங்க. மாடியில ஏறி போய் சோடா பாட்டில வச்சு எறியறானுங்க. கூட்டு வந்த பையன் மேலேயும் அடி விழுகுது, போலீஸ்காரன் நம்ம ஹீரோ மேலேயும் அடி விழுகுது. ரெண்டு பேரையும் கொண்டுபட சொல்லி அந்த பசங்களே சொல்றானுங்க. இதுல அந்த பையன் வேற மயங்கிட்டான். குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஓடுறாரு. பின்னாடி அவங்க விரட்டுறாங்க. ட்ரோன்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இவங்க லெஃப்ட் போ ரைட் போன நம்ம ஆட்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ நம்மால அவங்க ஏரியாவை தாண்டி கேட்டை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். விடாதீங்க கொல்லுங்கன்னு சத்தம் வந்ததும் கேட்டை புட்ட பாக்குறாங்க. கேட்டை தாண்டி போலீஸ்கார ஒருத்தர்கிட்ட பையனை ஒப்படைச்சிட்டு நம்ம பையன் கேட்டை சாத்தி திறக்க முடியாத மாதிரி கம்பியா வளைச்சு விட்டான். அடிக்க வர்றவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். ஓடியாந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா பொத்துன்னு அடி வாங்கி விழுகிறானுங்க. கடைசி ஆள கூட மண்ணக்கவ வச்சுட்டான். இதையெல்லாம் பார்த்த பிறகு நடந்து வந்துகிட்டு இருந்த போயா பின்வாங்க ஆரம்பிக்கிறான். நம்மால் வேகமா ஓடி வருவார். போயா பயந்து ஓடல. அடுத்த தெருவில் சண்டை போறதுக்காக தயாரா இருக்கிறார். சரி ஒரு ஆள் தானேன்னு பார்த்தா திடீர்னு பண்ணிங்க கூட்டலாட்டம் மொதுன்னு குஞ்சிட்டாங்க. ஒரே நேரத்துல அத்தனை பேரும் வேகமா ஓடியாராங்க இவனை போட்டு தள்ளுறதுக்காக. பதிலுக்கு நம்மால ஒரே ஆளு வேகமா ஓடுறார். வேகமா வந்தவரு காலாலேயே 2 பேரை தடுக்கி விழ வைக்கிறார். அப்புறம் 2 பேரை மண்ணோட மண்ணா சாக்கிறார். ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த ஏரியாக்குள்ள இவன் போயிட்டான். சுத்தி ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு ஹீரோயின் மேலிடத்துக்கு அப்டேட் கொடுக்குறா. போலீஸ் போர்ஸை பயன்படுத்தணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்க சிஎம் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றாரு ஐஜி. அடிபட்டு கிடக்கிற ஒத்தவனையே சிலம்பத்து கம்பு மாதிரி பயன்படுத்தி எல்லாரையும் அடிக்கிறாப்ல. சண்டை போறதை விட பயபல்ல ஓவரா கத்துறதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஏரியாக்குள்ள ஏப்பா போனீங்கன்னு சிஎம் ஃபர்ஸ்ட் திட்டுறாரு. உள்ள பெண்கள் அடைச்சு வச்சுட்டு இருக்கிறதா ப்ரூஃப் கிடைச்சிருக்குன்னு ஐஜி சொன்னதும் பொண்ணுங்களா அப்படின்னு ஐஜி சாரி முதலமைச்சர் சாக்காகிறாரு. வந்தவங்கள இப்ப முக்காவாசி பேர் அடி வாங்கி கிடக்குறானுங்க. கடைசி ஒருத்தரும் வந்து செவத்துல முட்டி அடி வாங்கி கிடக்குறான். இப்ப மிச்சம் இருக்கிறது போயா மட்டும்தான். அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே இன்னும் சில பேர் எகிறானுங்க. அவங்க எல்லாத்தையும் அச்சு தள்ளிட்டு ஒரு கட்டத்துல ஒரு பெரிய கல்லு கிடைக்கும். எடுத்து போயாவை ஓங்கி தலையில ஒரு அடி. அந்த பக்கம் சிஎம் ஓகே சொல்லிட்டார் போல. போலீஸ் போர்ஸ் உள்ள வந்துருச்சு. மீடியால மீட்கப்பட்ட பெண்கள் எல்லா பேரையும் அவங்க வீட்டுல ஒப்படைச்சிடறோம். எங்க கவர்மெண்ட் தொடர்ந்து பெண்களுக்காக உழைச்சிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு சிஎம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறார். இங்க ஒரு போலீஸ்காரர் உயரதிகாரி கார்த்திக் ஹாஸ்பிட்டலோட எம்டிக்கு போன போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அவனை தப்பிச்சு விட்டுறலாம், ஒன்னும் பயப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஐஜி வராப்ல மயங்கி கிடக்கிறவன் முழிச்சாதான் உண்மை தெரிய வரும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அதை பொறுமையா விசாரிச்சுக்கலாம், முழிச்சாதான் கேட்க முடியும் விசாரிக்க முடியும், நீங்க 2 பேருமே டயர்டா இருக்கிறீங்க, போங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சுட்டார். ஹீரோட வீட்டுல இறக்கி விட்டாச்சு. அவட்டுக்கு கம்முன்னு நடந்து போயிட்டே இருக்கான். வானு கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்க கூப்பிட்டா தான் வருவியான்னு இவன் சொல்றான். உள்ள வந்து பார்த்தா எத்தா தண்டி நாய் ஒண்ணு தெரியுது. இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட போட்டோ தான் செவர் முழுக்க தொங்கிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டா. இன்னும் இந்த பையன் நம்மள மறக்கல, லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறான்ட்டு. பிரேக்கப் பண்றது ஈஸி, ஆனா மறக்கிறது கஷ்டமா இருக்குல்லங்கிறா. பிரேக்கப்புக்கு பிறகும் கூட தன்னை இவன் இன்னும் மறக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதும் மறுபடியும் லவ் வந்துருச்சு, கட்டி பிடிச்சிடறா. அவங்க அந்த பக்கம் கூத்தாடிக்கிட்டு இருக்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே, ஒரு தாத்தா ஒரு பேரனா இல்ல அப்பா பையனா அவங்கள மறுபடியும் காட்டுறாங்க. அவருக்கு கண்ணு தெரியாது போல ஒரு குச்சியை பிடிச்சு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். எதுக்கு பார்த்தா ஒரு லேடி 500 ரூபான்னு சொல்லி நிக்கிறா. 150 ரூபா தரேன்னு ஒருத்தன் வந்து பேரம் பேசிட்டு இருக்கிறான். சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு இருக்கிறா. போய் அந்த பொண்ணுகிட்ட அக்கா எங்க அப்பாவை கொஞ்சம் பாத்துக்கிறியா, சாப்பிடவே இல்ல, கடைக்கு போய் கொஞ்சம் பண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பையன் போறான். கடைசியில இதுதான் மிச்சம் ப அப்படிங்குது அந்த பொண்ணு. கடையில பையன் பண்ணு வாங்கிட்டு இருக்கும்போது கடைக்காரரே டைம் ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கடைசி போனி போல தெரியுது. இவனும் பாக்குறான் சுத்தியும் முத்தியும் யாரும் இல்லங்கிறத சின்ன பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு விசில் அடிச்சதும் பெரியவரு கம்ப பிடிச்சுக்கிட்டே பக்கத்துல நெருங்கி வர்றாரு. அதே கம்ப வச்சு கழுத்தை பிடிச்சு ஒரு இருக்கு. இவனும் வேகமா ஓடியாருவான். அப்படியே அங்க சீனு கட்டு. ஆனா பாருங்க அடுத்து நம்ம ஹீரோனுக்கு வர்ற கால்ல எல்லா கேஸும் முடிஞ்சிருச்சு. குற்றவாளியை பிடிச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்போ ஒரு பொண்ணு புதுசா காணாம போயிருக்கிறதா செய்தி வருது. சென்னையில சிங்கப்பெருமாள் ஏரியால சிங்கப்பெருமாள் கோயிலா அந்த ஏரியா பக்கம் காணாமா. அப்புறம் இன்னொரு செய்தி, நாம நிறைய பெண்களை காப்பாத்தணும்ல, நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த 17 பெண்கள்ல ஒரே ஒரு பொண்ணு தான் இவங்கிட்ட இருந்ததா. அப்ப மீதி 16 பேரை கடத்தினது வேற ஒருத்தனா இருக்கலாம். அதே மாதிரி இங்க கடத்தப்பட்ட மித்த ஆட்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க, வெளி மாநிலத்துக்காரங்க, யாரும் லோக்கல் பொண்ணுங்க இல்லன்னு அப்டேட்டுக்கு தெரிய வருது. அப்போ உண்மையா அந்த பெண்களை கடத்துறவன் வெளியில தான் இருக்கிறான்னு அர்த்தம். அடுத்து பாருங்க ஏதோ வாலியில சொட்டிக்கிட்டே இருக்குது. ரத்தம் சொட்டுறாப்ல தெரியுது. அங்க அந்த மாஸ்க் இருக்கிறதையும் கவனிக்க முடியுது. அந்த மாஸ்க்குக்கும் ரத்தத்தை எடுத்து எவனோ தெளிக்கிறான். ஐஜியும் கூப்பிட்டு நீங்க பிடிச்சது வேற கேஸ், நாம பிடிக்க வேண்டியது வேற கேஸ், இந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்ட்டாரு. ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷனா இருக்க கூலாரு, பொறுமையா யோசிச்சுப்பாரு, ஏதாவது கிளிக் ஆகும் அப்படின்னு
சொல்லியிருக்கான். அப்பதான் இவ ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. சிவப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் ஒத்து போகுது. சிவப்பு காரு, சிவப்பு Dress, சிவப்பு துணி, சிவப்பு பேகு, சிவப்பு சாலு, சிவப்பு சுடிதாரு, சிவப்பு டிஷர்ட், இப்படி கடத்தப்பட்ட பெண்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அந்த சிவப்பு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு தான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றா. ஹீரோ இது ஒரு நல்ல ஒரு கிளுன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஏன் வெறும் சிவப்பை மட்டும் அவன் தேர்ந்தெடுத்திருக்கான்னு கேட்க அதைத்தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க ஹீரோயின். ஒரு டாக்டர் கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பொதுவா ஒரு மனித கண்களால 100 விதமான கலர்களை பார்க்க முடியுமா? நேச்சுரலா நம்ம பார்க்கிற சில கலர்கள் நம்மளையே அறியாம நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? வெள்ளை கலரையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க மனசு அமைதியா இருக்குமா? ப்ளூ கலரை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது சந்தோஷத்தை கொடுக்குமா? கருப்பு பயத்தை கொடுக்குமா? அதே மாதிரி இந்த சிவப்புங்கிறது பசிய, கோபத்தை, மூர்க்கத்தனத்தை அதிகப்படுத்துமா? பதட்டத்தை அதிகப்படுத்துமா? உங்களுக்கு Facebookோட ஃபவுண்டர் மார்க் ஜூகன்பெர்க்கை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமா தெரியுங்கிறாங்க அவங்க. அவரால ப்ளூ கலரை மட்டும்தான் பார்க்க முடியுமா? மீது எந்த கலரையும் அவரால் பார்க்க முடியாதான். அதனாலதான் Facebook இன்னைக்கு வரைக்கும் ப்ளூ கலர்லயே அந்த தீம்லயே இருக்குது, அந்த கலர்லயே இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஜிகே மாதிரி இருக்குல்ல. இப்படி சில நிற சம்பந்தப்பட்ட குறைபாடோட இருக்கிறவங்க பல பேர் உண்டா. கீனு ரீவ்ஸ், ஹாலிவுட் ஸ்டார், பில் கேட்ஸ், நம்ம டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன், இப்படி பல பேர் உண்டா. பொதுவா இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர்ல தான் பெரும்பான்மையான காட்சிகள் தெரியும். அதை தவிர்த்து ஏதாவது ஒரு கலர் அவங்களுக்கு தெரியுதுன்னா அந்த கலர் அவங்கள ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறாப்ல. இப்போ நாம பாக்குற இந்த கேஸ்ல எல்லா பேரும் ரெட் கலர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கன்னா அவனால சிவப்பு கலரை மட்டும்தான் பார்க்க முடியும். அபார்ட் ஃப்ரம் பிளாக் அண்ட் ஒயிட், கிரே கலர். இதை தவிர்த்து பளிச்சுன்னு இருக்கிற அந்த கலர்ல சிவப்பு கலரை மட்டும்தான் அவனால பார்க்க முடியுமான்னு கேட்டா டாக்டர் ஆமாங்கிறாரு. அந்த கலரு அவனோட மூளையில ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த வியாதி இருக்கிற ஆட்கள் 2-3 பேர் இருந்தா அவங்க 3 பேருக்குள்ளேயே குண ஒற்றுமை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த வியாதி ஒரு பரம்பரை நோயாவும் இருக்குமா. அப்பாக்கு இருந்தா பிள்ளைக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். இதை பத்தி மேலிடத்துக்கிட்ட சொன்னதும் மேலிடத்துக்காரங்க சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், அருமையான குழுவை கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்க கடைசியா அந்த பொண்ணு கடத்தப்பட்டால அந்த ஏரியால இருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சில ஏரியாவை செலக்ட் பண்ணி மொத்த ஏரியாவையும் நாம ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்போம். சோ கொலகார உள்ள இருந்தானா அவன் ஊரை விட்டு வெளியில போக முடியாது. அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள மட்டும் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸோட சுத்தி திரியணும். ஒரு கால் நாம சொல்ற அந்த ப்ரொஃபைல்ல கொலகார இருந்தானா சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸோட நாம திரியும் போது அது அவனை டெம்ப்ட் பண்ணும். கொல்றதுக்காக வருவான், பிடிச்சிடலாம், ட்ராப் செட் பண்ணணும்னு எடுத்து சொல்றான். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டாப்ல நிறைய லேடி போலீஸ்ல ரெடி பண்றாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத எல்லா ஏரியாலையும் பெண்களை நிப்பாட்டணும். அவங்கள வாட்ச் பண்றதுக்காக ட்ரோனை மேல செட் பண்ணணும். எலி பொறியில வந்து மாட்டும், பிடிச்சிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இப்படி மூளை முடுக்கெல்லாம் அவங்க நின்னுகிட்டு இருக்க இந்த பக்கம் அப்பாவும் பையனும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பசிக்குதுங்கிறான் பையன். தம்பி இற கிடைக்கும் போது தானே சாப்பிட முடியும், சாப்பாடு ரெடியாகிற வர பொறுத்து தான் இருக்கணும் தம்பிங்கிறாரு அப்பா. அதான் பண்ணு வாங்கி வச்சாங்க இல்ல, தின்ன வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு டயலாக் பேசணும் அவரு? இப்போ வரைக்கும் எங்கேயும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. சும்மா தான் எல்லா இடத்துலயும் பெண்கள் நிக்கிறாங்க. அப்பாவும் பையனும் ராத்திரி நடந்து போயிட்டு இருக்கும்போது சைட்ல நம்ம போலீஸ் ஜீப் போகும். பேர் என்ன, ஊர் என்ன பண்றீங்கன்னு விசாரிக்கிறார். வேலை முடிஞ்சு வீட்டுல போயிட்டு இருக்கதா சொல்றாரு. பாட்டில என்ன அப்படின்னு கேட்க தேனுங்கிறாப்ல. சரி சீக்கிரம் வீடு போய் சேருப்போ அப்படின்ட்டு போயிட்டுறாரு. இப்போ ராத்திரி மணி 3 ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நின்று பிரயோஜனம் இல்ல, கிளம்பு ஒண்ணு. எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நின்று எல்லாம் கிளம்பி போற இடத்துல ஒரு போலீஸ்காரி போறா. அவளை கூட வந்த போலீஸ்காரை இறக்கி விட்டுட்டு கிளம்ப போற சமயம் அந்த அம்மா ஒரு குளிருக்கு ஒரு ஜாக்கெட் போடுது. அது சிவப்பு கலர் ஜாக்கெட்டா இருந்து போயிடுச்சு. அடுத்து பார்த்தா சிஎம் கோமா இருக்கிறார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உதவாக்கார டீமை கலைச்சிரு, கேஸ் நான் சிபிஐ கிட்ட ஒப்படைக்க போறேன்ட்டாரு முதலமைச்சர். ஐஜி போட்டு காட்டு கத்துறாரு. கூடவே வேலை பார்க்கிற ஒரு போலீஸ்காரியை கூட உங்களால காப்பாற்ற முடியலன்னா நீங்க எல்லாம் என்னத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை தூக்கிட்டாங்க போல. ஆக்சுவலா அந்த லேடி அந்த ஜாக்கெட்டை போடும்போது ஜாக்கெட்டு சிவப்பு கலர் ஜாக்கெட், அதை போடுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. குளிருக்காக அவங்க போத்துறது சிவப்பு கலரு ஜாக்கெட். அது இவர் என்ன சொல்றாருன்னா ப்ளூ கலர் தானே அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிருந்துச்சு, அந்த பொண்ணை இப்ப காணோம்னா நீ சொன்ன அந்த ரெட் பேட்டர்ன் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் குப்பையில போடுங்கிறாரு. இப்போ காணாம போன அந்த போலீஸ்காரம்மாவோட பேரு திவ்யா போல. அவ காணாம போனதுக்கு உன் ஐடியா தான் காரணம். ஊரடங்கு உத்தரவு வேற போட்டு வச்சிருக்கிற, கேஸ் முடிகிற வரை இந்த ஊரை விட்டு வெளியில போகாத, இங்கேயே இருந்துட்டார். சரின்றுச்சு அந்த அம்மா. இங்க பார்த்தா அவளை தலையிலா தொங்க விட்டு இருக்காங்க யாரோ. இல்ல ஆக்சுவலா அவ எடுத்துட்டு வந்த ஜாக்கெட்டே ப்ளூ கலர் ஜாக்கெட் தான். அது கிழிஞ்சிருக்குன்னு கூட வந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு போயிருப்பான். அப்புறம் அவங்க உள்பக்கத்தை வெளிப்பக்கமா மாத்தி போடும்போது சிவப்பு கலரா மாறி இருக்குமோ, என்ன நடந்திருக்கும்னு அவ காணாம போன அந்த ஏரியா பக்கமே போய் இவ கணிக்க முயற்சி பண்றா. ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பாக்குறா. அப்படி அந்த ஏரியால சுத்தும் போது அவ ஒன்ன கவனிக்கிறா. என்ன கவனிக்கிறா அப்படின்னா சின்ன பசங்க 2 பேரு ஒரு மாஸ்க் என்னோடதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறா. அந்த மாஸ்க பார்த்து தான் ஷாக் ஆயிருக்கா. என்னடான்னு பார்த்தா சின்ன வயசுல இதே மாஸ்க் இவங்க வீட்டுல இருந்திருக்குது. இவங்க அப்பா ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா அந்த மாஸ்க் எடுத்து வந்திருப்பாரு. அதை எடுத்து விளையாண்டுட்டு இருந்திருப்பா. அப்பா திட்டுவார் இந்த மாஸ்க் எடுக்க கூடாதுன்ட்டு. அதே மாஸ்க் இப்போ இவ பார்க்கும்போது இவளுக்கு ஷாக்கா இருக்குது. எங்க இந்த மாஸ்க் கிடைச்சதுன்னு கேட்டா ஏதோ ஒரு புதர் பக்கம் காட்டுறாங்க. இதே முகமுடிய பத்திய விசாரணையின் போதுதான் நம்ம ஹீரோயினோட அப்பா காணாம போயிருப்பாரு கேரளால. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அதே மாஸ்க் மேட்டர் மறுபடியும் பார்க்க முடியுது. அவங்க அப்பா காணாம போகும்போது அவர்கிட்ட அந்த மாஸ்க் இருந்தது. கடைசி அவர் பார்க்கும்போது பின்னாடி
பின்னாடி வச்சுட்டு தான் போயிருப்பாரு, வண்டி ஓட்டிட்டு போயிருந்திருப்பார். அந்த மாஸ்க்கு போட்டோ எடுத்து வச்சிருப்பா. அதை நம்ம ஹீரோ கிட்ட காட்ட அவன் இந்த மாதிரி சந்தையில ஏகப்பட்ட மாஸ்க் கிடைக்குங்கிறான். ஊரை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொன்னதையும் மீறி ஹீரோவை கூட்டிட்டு கேரளாவுக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கிறா. அம்மாட்ட கூட சொல்லாம வந்திருக்கிறா. நம்ம பையன் வந்து ஹாய் ஆண்டினதும் அப்பதான் இவனை அறிமுகப்படுத்தணுமே அவளுக்கு தோணுது. ஆனாலும் அறிமுகப்படுத்தல. எனக்கு ஒன்னு ஏற்கனவே தெரியுமே, பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னாலே அப்படின்னு கேட்க, இப்ப பேட்சப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான். மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கிறான். இங்க ஒரு ரூம் முழுக்க இவங்க அப்பாவோட பழைய ஃபைல்ஸ் அது இதுன்னு கிடக்கும். அந்த ஷோரூம்ல போய் தேடிக்கிட்டு இருக்கிறா. அப்பா போட்டோவுக்கு இங்க மாலை போடப்பட்டிருக்கிறத ஹீரோ கவனிக்கிறான். ஏதோ ஒன்னு அவ பார்த்த ஞாபகம் இருக்குது, அதனாலதான் இங்க வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறா. அப்படி அவ தேடினது கிடைச்சிருச்சுங்க. இல்ல, தேடும்போது யதார்த்தமா வேற ஒன்னு கிடைச்சிருக்குது. அறகுறையா குறிக்கப்பட்ட ஒரு புக்கு. அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல அதே மாஸ்க் வரையப்பட்டிருக்கும். புக்கு எடுத்து கீழே பார்த்தா அதே மாதிரி ஒரு மாஸ்க் இருக்குது. இங்க இவங்க அப்பா கிட்ட அப்ப கிடைச்ச அந்த மாஸ்க் கிடைச்சிருக்கு. மறுபடியும் இவளுக்கு சென்னையில கிடைச்ச அதே மாஸ்கோட போட்டோ எடுத்துருந்தா இல்லையா, அதையும் கேரளால இவங்க வீட்டுல இருக்கிற இந்த மாஸ்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரியே இருக்குது. ஒரே மாதிரியான மர வகை, ஒரே மாதிரியான டெக்ஸ்சர், வடிவமைச்சிருக்கிற விதமும் ஒரே மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி செய்யப்பட்ட காலமாவும் இருக்கும் போல தெரியுது அந்த மாஸ்க் செய்யப்பட்ட காலம். அம்மா அதை பார்த்ததும் கையில இருந்த காஃபியை கீழே போட்டாங்க. அதை எதுக்கு வெளியில எடுத்துன்னு சத்தம் போடுறாங்க. இதனாலதான் உங்க அப்பாவை நாம இழந்தோம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இப்ப ஒன்ன இழந்துருமோன்னு பயப்படுறத சொல்றாங்க. இந்த மாஸ்க்னால உங்க புருஷன் காணாம போனாரா, இழந்துட்டீங்களா, புரியல, என்னாச்சு சொல்லுங்கன்னு சொன்னதும் அவரு சாகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாவே தெரிஞ்சாராம். ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்தாராம். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாராம். அன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள், லீவ் போறதா சொன்னவர் இப்போ கேஸ் சம்பந்தமா கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. போகாதீங்க, என் பிறந்தநாள் கூட குழந்தை சொல்லி பார்த்திருக்கு, ஸ்டேஷன்ல முக்கியமான வேலை இருக்கு, சாயந்தரம் வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். அதனாலேயே ஈவினிங் கேக் கட்டிங்கப்போ அப்பா வராம நான் கேக் கட்ட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டே இருந்திருக்கா. வலு கட்டாயம் அம்மா தான் எடுத்துட்டு வந்து கேக் கட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்பயும் அவ கேட்க மாட்டேங்கிறா. சரி விடுங்க, அப்பா வந்ததுமே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிரௌடு காலி ஆயிடுச்சு. போலீஸ்காரங்களோ ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்கிறார். எதையோ தேடி திரும்ப வரலையா, காணாம போயிட்டாருங்கிறாங்க போலீஸ்காரங்க. அவரோட பைக்கை மட்டும் காட்டுக்குள்ள கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பைக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அந்த பைக்ல அவர் பின்னாடி வச்சிருந்த அந்த மாஸ்க் இன்னும் இருக்குதுல, அவ்வளவுதான் தம்பி தெரியுங்கிறாங்க. அவரோட பழைய பைக்கு இன்னும் இங்க இருக்கத்தான் செய்யுது. அப்பாவோட பைக்கை எடுத்துக்கிட்டு இவங்க லோக்கல் போலீஸை பாக்குறதுக்காக கிளம்பி வராங்க. பல இன்ஸ்பெக்டரோட பொண்ணு உயரதிகாரி வேற. சோ இங்க இருக்கிற எல்லா போலீஸும் சல்யூட் அடிச்சு தான் மரியாதை செஞ்சாகணும். சல்யூட் எல்லாம் அடிக்காதீங்க அங்கிள், எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு அவ சொல்லுவா. என்ன வந்திருக்குன்னு கேட்கும்போது அந்த மாஸ்க் காமிச்சு இதோட பின்னணி என்னங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அவர் முகம் ஒரு மாதிரி மாறும். உங்க அப்பா சாகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காணோம்னு ஒரு கேஸ் வந்துச்சு. பொண்ணை காணோமேனு அப்பா அம்மா கேஸ் கொடுத்துருக்காங்க. பொண்ணோட புருஷனும் இங்க தான் இருக்கிறான். அவ ஏதாவது பண்ணிருப்பானு கூட விசாரணை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா ஒன்னும் துப்பு கிடைக்கல. கோவத்துல என் பொண்டாட்டி நான் அடிச்சது உண்மைதான். ஆனா நான் வேலை பாக்குறதுக்கு கோயம்புத்தூர் பக்கம் லோடு எடுத்துட்டு போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது பொண்டாட்டியை காணோம், ப்ளீஸ் காப்பாத்தி கொடுங்கன்னு கேட்க புருஷனுக்கு அடி விழுது. எதுக்குடா அடிக்கிறான்னு கேட்டா, உன் பொண்டாட்டி அடி வாங்கினால அதுக்கு தான் இதுன்னு அடிக்கிறாரு. பொதுவா புருஷன் பொண்டாட்டில யாராவது ஒருத்தர் காணாமனு சொன்னா கூட இருக்கிறவங்க மேலதான் போலீஸ்காரங்களோட சந்தேகம் வரும். அடிச்சு விசாரிங்கன்னு சொன்னதும் அந்த வேலையும் நடக்குது. ஆனா அவன் சொன்னதெல்லாம் நிஜம்தான். கடைசி அந்த பொண்ணை எங்க பாத்துருக்காங்கன்னா ஒரு தெருவுல பாத்துருக்காங்க. அந்த தெருவுக்கு வந்து நிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்து ஏரியாவில இருந்து ஒரு போலீஸ்காரர் அங்கேயும் ஒரு பொண்ணு காணோம்னு ஒரு கேஸ் சம்பந்தமா வந்திருக்கிறார். பழைய கேஸுகளே நிறைய முடிக்காம இருக்கும்போது இப்ப புது கேஸ் வர ஆரம்பிக்குதுங்கிறாரு அந்த ஏரியாக்காரர். பழைய கேஸான்னு இவர் சாக்காகிறாரு. ஆமாங்க சார், 8 பேர் மிஸ்ஸிங் சார் அப்படின்னு சொல்றாப்ல. 7 பழைய கேஸ், இப்போ ஒரு புது கேஸ், ஆக மொத்தம் 8 கேஸுங்கிறதும் இவர் சாக்காகிறாரு. எதுக்கும் சுத்தி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே ஏதாவது பெண்கள் மிஸ் ஆயிருக்காங்களா, மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கான்னு விசாரிச்சிருக்காரு. அப்படி விசாரிச்சதுல கடந்த 6 மாசத்துல பல பெண்கள் காணாம போயிருக்காங்க. எல்லா பேரோட வயசும் 20கள்ல இருக்குது. ஏகப்பட்ட பெண்கள் காணாம போயிருக்காங்க. மேலதிகாரியை போய் பார்த்து கடந்த 3 வருஷத்துல மட்டும் 36 பெண்கள் காணாம போயிருக்காங்கன்னு இதை நாம தீவிரமா பார்க்கணுங்கிறத எடுத்து சொல்றாரு. இந்த மிஸ்ஸிங் கேசஸ் அதிகமா வர்ற போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காடுகள் அதிகமாக இருக்கிறதா. காட்டுக்குள்ள இருந்து வந்து யாராவது ஏதாவது பண்றாங்களான்னு தெரியலங்கிறாப்ல. ஆனா சுத்து வட்டாரத்துக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி கடத்தல் அதிகமா இருக்கிறது, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லணுங்கிறாப்ல. பழைய ஸ்டைல்ல வண்டியில ஸ்பீக்கரை மாட்டிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. சந்தேகத்துக்குரிய வகையில யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அப்புறம் காட்டு பக்கம் கூட தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. எவ்வளவோ விசாரணை பண்ணியும் பெண்கள் காணாம போறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததா. காட்டுக்குள்ள பார்த்தா சிறுத்தை ஒரு மான வேட்டையாடும் போது பசிக்காக எவ்வளவு ஆர்வமா பார்க்கும் வேட்டையாடும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த அப்பா பையன் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போற வேற ஒரு பொண்ணை அட்டாக் பண்றாங்க. அவளை துண்டு துண்டா வெட்டி அந்த ரத்தத்தை நக்குறாங்க. பையன்கிட்ட கொடுத்தா பையனும் அதை நக்குறான். அப்புறம் அந்த பொண்ணோட பாடிய ஒரு மரத்துல தொங்க விட்டு ரத்தத்தை பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. இவங்க பெண்களை வேட்டையாடுறது சாப்பாட்டுக்காகத்தானே இப்ப தெரிய வருது. கம்பால கழுத்தை பிடிச்சு ஒரு பொண்ணை இழுத்துட்டு போனார்ல, அவளையும் பின்னாடி இருந்த காட்டுக்குள்ள இழுத்து கொண்டு போய் கழுத்தை உடைச்சு கொண்டுறாரு. அப்புறம் வெட்டி தள்ள ஆரம்பிக்கிறார். வயிற்றுக்குள்ள இருந்து குடலை உருகி தான் பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்குறாரு. அவரும் சாப்பிடுறாரு. ஆனா வீட்லயோ ஒரு யதார்த்த பாசத்தோட இருக்கிற அப்பா பையனா தான் இருக்கிறாங்க. இடுக்கி ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் சுத்திட்டு இருக்கும்போது என்கொயரிக்காக திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு.
போயிடுச்சான். அப்ப பக்கத்துல இருக்கிற வீட்டுல அந்த அப்பங்காரன் உட்காந்துட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு இவர் அங்க போய் விசாரிக்கிறார். இல்ல விசாரிக்க கூட இல்ல, குடிக்க தண்ணி கொடுன்னு கேக்குறாப்ல. தண்ணி உள்ள இருக்கு, நீங்களே போய் குடிச்சுக்குங்கிறாரு அப்பா. என்னன்னு கேட்டா எனக்கு கண்ணு தெரியாதுப்பா, நீயே போய் குடிச்சுக்கப்பா அப்படிங்கிறாப்ல. உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப போற சமயம் பாட்டிலா ஏதோ இருக்குது, என்ன பாட்டில பாத்துட்டு வெளியில வர்றார். காட்டுல புலி சிங்கம் எல்லாம் தெரியுமே, தனியா இருக்கீங்களே பயமா இல்லையான்னு கேட்டா அதுக்கு வேலையை பார்க்கறது நான் ஏன் வேலையை பாக்குறேன்றாரு அசால்ட்டா. உள்ள ஏகப்பட்ட பாட்டில் பார்த்தேன், எல்லாம் தேனா. தேன் பிடிக்க போகும்போது ஏதாவது பெண்கள் காணாம போறத பத்தியோ இல்ல பெண்களையோ பார்த்ததுண்டான்னு கேட்க அப்படியெல்லாம் பார்த்தது இல்லைங்கிறாப்ல. வேணும்னா 2 பாட்டில் தேனை எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாங்கிறாப்ல. ஒரு பக்கம் வந்தேன்னா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போ அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்குள்ள வண்டியை ஏட்டையா ரெடி பண்ணதுனால வண்டியில 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கோடாரிக்கு வேலை இல்லாம போச்சேன்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அடுத்த நாள் ஒரு விவசாயி ஒரு மாஸ்கோட வந்து நிக்கிறார். விவசாயம் பார்க்க காட்டு பக்கம் போகும்போது சந்தேகத்துக்கிடமா ஒருத்தர் தெரிஞ்சாரு, என்ன பார்த்ததும் அப்படியே ஓடிட்டாரு, அவர்கிட்ட இருந்து இந்த முகமுடி விழுந்துருச்சு அப்படின்றாப்ல. அவங்கள பார்த்தா சந்தேகம் இருந்ததுனால அந்த மாஸ்க் எடுத்துட்டு வந்ததா கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாக்குறதுக்கு அவர் எப்படி இருந்தான்னு கேட்டா முடியெல்லாம் புசு புசு நல்லா பெருசா இருந்தது, வெள்ள முறின்னு சொல்லிருப்பாப்ல. காட்டுக்குள்ள பார்த்தோமே அவனோட அடையாளத்தோட ஒத்து போகுதே, அவனை போய் விசாரிக்கலாமான்னு நம்ம ஏட்டையா கூட கேட்டிருப்பாப்ல. இல்ல போதுமான ஆதாரம் இல்லாம அதுவும் கண் பார்வை இல்லாத ஒருத்தவரை போய் நாம விசாரணைங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணக்கூடாது, இந்த முகமுடிய ஆய்வுக்கு அனுப்புங்க, ரிப்போர்ட் வரட்டும் அப்புறம் பாப்போங்கிறாப்ல. அந்த மாஸ்க் ஆராய்ச்சி பண்ணவங்க அந்த மாஸ்க் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட மாஸ்காக இருக்குன்னு, அது மேல நிறைய பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்சதாகவும் சொல்றாங்க. ஏகப்பட்ட பிளட் அதுல கலந்திருந்ததுனால பிளட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த மாஸ்க்ல இருந்து மட்டும் 45 பேரோட டிஎன்ஏவை எடுத்திருக்காங்க. 45 டிஎன்ஏ. அந்த 45 டிஎன்ஏஸ்ல இப்ப ரீசெண்டா தொலைஞ்சு போன பெண்களோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்கிறதா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட்ல தெரிய வருது, ஆராய்ச்சியில தெரிய வருது. இதே மாஸ்க டாக்டர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கிறார், அதையும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஹிடாம்பான்னு சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்துல இதை பார்த்திருப்பாப்ல. இதை படிச்சா மேபி இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு முகமுடிய ஆராய்ச்சி பண்ண அந்த டாக்டர் கொடுத்து வர்றாரு. புக்கு கிடைச்சது, ஆனா அது சான்ஸ்கிரிட் மொழியில இருந்ததுனால அதை இங்க படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. எனக்கோ உங்க அப்பாவுக்கு படிக்க தெரியாது, படிக்கலங்கிறாங்க. சரி இந்த புக் எழுதின எழுத்தாளர் இருப்பார்ல, அவர்கிட்டயே போய் விசாரிக்கலாமேன்னு அவரை பாக்குறதுக்காக உங்க அப்பா கிளம்பி போனாருன்னு பிளாஷ்பேக்ல ஏட்டையாவோட வாய்ஸ் ஓவர்ல வருது. அவரை போய் பார்த்துட்டு அந்த முகமுடி எடுத்ததுமே இதோட பேரு ஹிடும்பா வாச்சே, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு எழுத்தாளர் கேட்பாரு. ஹவாயின மக்கள், இரோரியா மக்கள், சென்டினல் மக்கள், குரோவா மக்கள், மாஸ்கோபிடோ மக்கள், குரேபோ மக்கள், ஹவாய்வா காட்டு மக்கள்னு உலகத்துல பல மலைவாழ் மக்கள் இனம் இருந்தது இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனித கறி சாப்பிடுவாங்கன்னு நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். நியூஸ்ல நீங்க இன்டர்நெட் எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா தெரிய வரும். ஆனா இந்த இனத்தை தாண்டி இன்னொரு இனம் இருக்கிறது, அதுதான் இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இனம், ஆபத்தான ஒரு இனம். இப்படி சொல்லும் போது நமக்கு அந்த இனத்தை நமக்கு காட்டுறாங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தர் தலைவர் மாதிரி இருக்கிறார் பாருங்க, இதுதான் அந்த ஆபத்தான இனம் போல. 1800களில் சிப்பாய்களோட புரட்சி ஏற்பட்டதுனால நம்மள ஆண்ட வெள்ளைக்காரங்க மக்களுக்கு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி சிறை கைதிகளை ரொம்ப கொடூரமா தண்டிக்கணும்னு அந்தமான் தீவுல ரொம்ப கோரமான அந்தமான் சிறையை அவர் தான் உருவாக்குறாரா. இந்திய சிப்பாய்களை அங்க அடைச்சு வச்சு கோரமா தாக்கி சித்திரவதை பண்ணார். அந்தமான் ஜெயிலா அதை கேட்டாலே மக்கள் எல்லாம் நடுநடுங்கக்கூடிய அளவுக்கு செஞ்சு வச்சிருந்தார். ஆனாலும் ஜெயிலே கொள்ளாத அளவுக்கு தொடர்ந்து நிறைய கைதிகளை கொண்டு வந்து அந்தமான்ல ஃபில் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஃபில் பண்றதுக்கு கைதிகள் வந்தாலும் அவங்களை அடைச்சு வைக்கிற எங்க இடம் இல்லையேங்கிற ரேஞ்சுக்கு பிரச்சனை வருது. அப்படி வந்த புது கைதிகளை எங்க வைக்கலான்னு அப்படி யோசிக்கும் போது அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு குட்டி தீவு தான் ஹிடாம்பா தீவு. கறியை சமைக்காம அப்படியே சாப்பிடக்கூடியவங்க. மான் கறிக்கும் மனுஷ கறிக்கும் எல்லாம் வித்தியாசம் தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய அந்த கோரமான ஆபத்தான இனம் அந்த ஹிடாம்பா தீவுல தான் இருக்குதான். அந்தமான் சிறையில அடைக்க முடியாத ரேஞ்சுக்கு கைதிகள் அதிகமாக வரும்போது அவங்கள இந்த ஹிடாம்பா தீவுல இறையா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்களாம். கை கட்டப்பட்ட நிலைமையில, கண்கள் கட்டப்பட்ட நிலைமையில அந்த தீவுல இறக்கி விட்டுட்டு வெள்ளக்காரங்க போயிடுவாங்களாம். ஹிடும்பா இன மக்கள் பசி வெறியில வேகமா ஓடியாந்து அவங்கள கோரமா கொன்னு ரத்தத்தை குடிப்பாங்க, உறுப்புகளை சாப்பிடுவாங்க. 1947 வருஷம் வெள்ளைக்காரங்க இந்தியா விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்படி அவங்க போனதும் நல்ல ஓசியா சோறு கிடைச்சாப்ல இடும்பா இன மக்களுக்கு ஈஸியா கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த மனித கறி இப்ப கிடைக்காம போயிடுச்சு. அந்த இனத்துல கிட்டத்தட்ட 235 பேர் அப்ப இருந்தாங்களாம். சாப்பிட கறி கிடைக்காம நாளாக அவங்க எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வந்ததான். 1970களில் இந்தியாவில ஜமீன்தார் ஆட்சி முறைக்கு ஒரு முடிவை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. ஜமீன்தார்களுக்கிட்ட எல்லை இல்லாம அளவில்லாம கிடக்கிற சொத்துக்களை அரசாங்கம் புடுங்க முயற்சி பண்ண சமயம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்த சொத்துக்களை காப்பாற்றணுமேன்னு அப்ப அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த ஹிடும்பா தீவுங்கிறது. மேப்ல எங்க தேடியும் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத, யாரும் போக பயப்படக்கூடிய அந்த தீவு. அந்த தீவை அந்த ஜமீன்தார்கள் கண்டுபிடிச்சு உள்ள புகுந்து துப்பாக்கியோட போய் ஹிடும்பா இன மக்களை சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. உயிர் பயத்துல சொந்த தீவை விட்டு அடுத்த கடலுக்கு நேர்பையில் இருக்கிற ஒரு கிராமத்து பக்கம் வந்து சேர்றாங்க. ஒரு கடலோர கிராமம் அது. அந்த கிராமத்துல ஒரு லேடி கக்கா போறதுக்காக ஊருக்கு
ஒதுக்குப்புறமா ஒதுங்க அவங்களையே கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த ஊர் பக்கம் வந்த ஒரு ஊர்க்காரர் கவனிச்சிட்டாரு. ஊருக்குள்ள ஓடி போய் ஒரு அக்காவை கொன்னு, ரத்னாக்காவை கொன்னு சில பேரு அந்த உறுப்புகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்க்காரங்க ஒண்ணு கூடி அந்த அக்காவை தின்னவங்க எல்லாத்தையும் ஒரு மரத்துல கட்டி உயிரோட எரிச்சிட்டாங்க. இப்படித்தான் அந்த ஹிடும்பாயினா அழிஞ்சு போனதான். இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு முகமுடி நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா கடைசியா அவங்க உயிரோட எரிக்கப்பட்ட சமயத்துல யாராவது ஒருத்தர் எஸ்கேப் ஆகி இருக்கணும்னு சொல்லி முடிக்கல. பிளாஷ்பேக்ல அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் உடம்புல போட்டிருந்த அந்த மலைவாழ் மக்களுக்கான அடையாளம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஓடுறதை காட்டுறாங்க. அப்படி ஒருத்தர் தப்பிச்சிருந்திருக்கணும். இப்படி எல்லா பேரையும் கடத்தினது அந்த வயசானவர் தான் சொன்னதும் அதுவே போலீஸ்காரங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அடுத்து அப்படி கடத்தப்பட்டவங்களை என்ன பண்ணாங்கன்னு அவங்க கேட்கும்போது சாப்பிட்டுட்டான்னு சொல்றது இன்னும் ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி அவன் குருடன் கிடையாது, நான் வெறுக்கிற இடத்துக்கு போறேன், நீங்களும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட இந்த பக்கம் ஒரு படையே கிளம்பி வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அவனை தப்பிச்சிட விட்டுற கூடாதுங்கிறதுக்காக இவரு முந்திக்கிட்டு முன்னாடி போறார். வண்டி நிப்பாட்டிட்டு உள்ள போய் பாக்குறாரு, கதவெல்லாம் திறந்து பாக்குறாரு, யாரும் அங்க இல்ல. அப்புறம் வெளிப்பக்கம் துப்பாக்கியோட வரும்போது எங்க இருந்து பறந்து வந்தான்னு தெரியல. வேகமா வந்தவரு ஓங்கி சோல்டர்ல ஒரு வெட்டு, மூஞ்சில ஒரு வெட்டு, அப்புறம் அந்த ரத்தத்தையே அப்படியே உறிஞ்சி குடிக்கிறார். லாலிபப்ப சாப்பிடறாப்ல சாப்பிடுறார். அடிபட்டவர் உயிரோட இருக்கும் போது அவர் உடல் உறுப்புகளை கடிச்சு தின்ன ஆரம்பிக்கிறார். கையில ஒரு கல்லு கிடைக்கும், அந்த கல்லை எடுக்கும் போது அந்த கையவே துண்டாக்கிறாப்ல. இன்னொரு கை பக்கத்துல துப்பாக்கி கிடைக்கும், அதை எடுத்து சுட்டுப்புறார். அவர் மேல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சம்பவ இடத்திலேயே அவரு விழுந்துட்டார். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இறந்துறாரு. அப்புறம் தான் போலீஸ் ஃபோர்ஸ் வரும். இதை பார்த்த கமிஷனரோ இந்த மாதிரி மேட்டர் ரொம்ப சென்சிட்டிவானது, இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்தாயிடும், மக்கள் எல்லாம் பேனிக் ஆயிடுவாங்க. அதே மாதிரி உங்க அப்பாவோட பாடியில மிச்ச மீதிய நீங்க பாத்தீங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு அவரை காணோன்னு போய் சொல்லி பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டதா சொல்றாரு. அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பீங்களா, அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க எல்லாம் எஸ்பி ஆபீஸ்ல தான் கிடக்குது அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து அந்த பழைய ஃபைல தூசி தட்டி பாக்குறாங்க. ஹீரோயின் தான் ஒரு ஃபைலை கவனிக்கிறா. காணாம போன பல பெண்கள் அந்த டைம்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா சிவப்பு கலர்ல நிறைய ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அப்பயும் இதே மாதிரி சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களா தூக்கி இருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்பயும் அது நடக்குதுன்னா அந்த கம்யூனிட்டியில யாரோ உயிரோட இருக்கணும், தலைமுறை தலைமுறையா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே எழுத்தாளரை மறுபடியும் இவங்க போய் பாக்குறாங்க. அந்த எழுத்தாளர் கேள்விப்பட்டமா, உங்க அப்பா திடீர்னு அந்த டைம்ல என்ன வந்து பாத்துட்டு போன அடுத்த 2-3 நாள்லயே காணாம போயிட்டதா கேள்விப்பட்டேன். அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல நடந்ததை சொன்னாங்க. அவங்க கேஸ் முடிஞ்சிருச்சு, மக்கள்கிட்ட இதை பத்தி சொல்ல விடான்றதுனால விட்டாச்சு. ஆனாலும் எனக்கு என்ன சந்தேகம்னா, மனிதர்களை சாப்பிடக்கூடிய அந்த இன மக்கள் எப்படி மனிதர்களோட மிங்கிள் ஆகி வாழ முடிஞ்சது, எப்படி அதை அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் தொடர்ந்து அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாராம், விசாரிக்க ஆரம்பிச்சாராம். அந்த பீரியட்ல எரிஞ்சு போய் நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல அந்த இன மக்கள், அதுல தப்பி வந்த ஒருத்தன் பக்கத்து கிராமத்துல பசியோட நின்றுட்டு இருந்திருக்கான். அங்க மாமிச கடைக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த ஒருத்தர், பசிக்குதா சாப்பாடு தர்றேன், ஆனா நீங்க வேலை பார்க்கணும், வேலை பார்க்கறான்னு கேட்க இவன் சரின்னு ஒத்துக்கிட்டு பழக்கப்பட்ட வேலை தான் மாமிசத்தை வெட்டணும், அந்த வேலை கொடுக்கப்படுது. ஆனாலும் கடைக்கு வர வேலை பார்க்க கடையை விட்டு தூரமா போய் காட்டுக்குள்ள வீடு கட்டி தான் வாழ்ந்தானா. மாமிச கடையில நல்லபடியா வேலை பார்க்கறத பார்த்துட்டு அந்த ஊர்ல சொந்த பந்தம் இல்லாத ஒரு பொண்ணை நல்ல பையனை நினைச்சிட்டு இவருக்கு கட்டியும் வச்சிருக்கிறார். எப்பவுமே உருண்டு இருக்கிற அந்த ஆளோட முகம் அன்னைக்கு மட்டும்தான் சந்தோஷமா சிரிப்பா இருந்ததா. பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கிட்டார். கர்ப்பமாரா அடுத்து ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா குழந்தை பிறந்த அடுத்த சில நாட்கள்லயே பொண்டாட்டி ஏதோ ஒரு வியாதியினால இறந்து போயிட்டா போல. பாவம், துடிச்சு போயிட்டான் அவன். குழந்தை பசிக்கு அழுகுது. அவனுக்கும் கண்ணுல அந்த நிறக்குருடு அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. சிவப்பு கலர் மட்டும்தான் தெரியுதுன்னு டாக்டர் போய் கூட பார்த்திருக்கான். ஆபரேஷன் பண்ணாலும் அதை குணப்படுத்த முடியாதான். பொண்டாட்டி இறந்தது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வலி. அடுத்து நிறக்குருடு அதிகமாகி சிவப்பு கலரை மட்டும்தான் அவனால பார்க்க முடியுதுங்கிறது, அது மூளையில அவனுக்கு ஏற்படுத்துற அந்த அழுத்தம். அங்க இருக்கிற தொடர்ந்து அந்த ஊர்ல வாழ முடியாம புள்ளைய தூக்கிட்டு அவன் அடுத்த ஊருக்கு நகர ஆரம்பிச்சிட்டான். வருஷம் கிராமத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் அப்படி போற ஒவ்வொரு ஊர்லயும் சில பெண்கள் காணாம போய் இருந்திருக்காங்க போல. போலீஸ் ரெக்கார்டை பார்க்கும்போது தான் அந்த உண்மை இவருக்கு தெரிய வந்திருக்கு. அப்புறம் அடுத்தடுத்த ஊர்களை விசாரிக்கும் போது அந்த பையனை ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல யாரோ சேர்த்து விட்டுருக்காங்க போல. படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அந்த சின்ன பையன் படிச்சு ஆளாகிற சமயம் அப்பா இறந்துறாரு போல தெரியுது. அதுக்கு மேல என்னால அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து பண்ண முடியல, டிராப் பண்ணிட்டேன்னு எழுத்தாளர் சொல்றாரு. அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டல்ல யாருமே போகாத ஒரு ஏரியாக்குள்ள போய் பெண்களை கடத்தி வச்சிருந்த ஒருத்தவனை நம்ம ஹீரோ புடிச்சிட்டு வந்தான்ல, அந்த பையன் கண்ணு முழிக்கிறான். ஒரு ஊழல் அதிகாரி போலீஸை வெளியில போக சொல்லிட்டு அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிட்டார். ஆளே எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட நிறக்குருடை பத்தி சொன்னீங்களே, அது பரம்பரை வியாதியா வருமானு கேட்க டெஃபினட்டா வரும். மனித கறி தின்னக்கூடிய ஆட்களோட உடம்புல நிறைய ஜெனட்டிக் மாற்றம் ஏற்படும். சோ அவர்களுக்கு பரம்பரை நோய்ங்கிறது அதிகமா பரவுங்கிறார். அதே சமயம் இங்க ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சவன் தனக்கு வேண்டாத ஒரு போலீஸை புடிச்சு வச்சு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த உயரதிகாரி வரார். பாரு, இனிமே தப்பு பண்ணாம கரெக்டா பண்ணு, இல்லனா நாங்க களத்துல இறங்க வேண்டி இருக்கும், பழிக்கு பழி வாங்குறத விட்டு பொழப்ப பாடுறா அப்படின்னு அட்வைஸ் போட்டு போறாரு அந்த உயரதிகாரி. தப்பான உயரதிகாரி இருந்தாலும் பழி வாங்குறதை விடுறதா தெரியல. போடுறா போனு கேரளாவுக்குங்கிறான். இவனும் விரல சப்பி இது பண்றான் பாருங்க. அந்த ஏரியாவில் மீட்கப்பட்ட பெண்கள் எல்லா பேருமே சிவப்பு கலர்ல தான் இன்னர்ஸ் போட்டிருந்தாங்க. வீடு முழுக்க சிவப்பு கலர் தான் ஹைலைட் பண்ணி வச்சிருந்தான். அப்போ அந்த இனத்தை
படத்துல கடைசியா இருக்கிறவன் இவனா தான் இருக்கணும்னு சொல்லி முடிக்கல. பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்கல்ல, ஒரு பெரியவர் கூட ஒரு சின்ன பையன் தெரிவானே, அந்த பையன் தான் வளர்ந்து இப்படி ஆளா இருப்பான் போல தெரியுது. அவன் தான் மனிதக்கறி சாப்பிட்றவன் இருந்தா அதுக்கு நமக்கு பயாலஜிக்கலா ப்ரூஃப் வேணுமேனு நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கல. கால் வருது, போயா எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிய வருது. அதே சமயம் நம்ம ஹீரோ கையில இருந்த அந்த டீயை எவனோ அருவாளால வெற்றியான். ஜஸ்ட் மிஸ். போடுறா கேரளாவுக்கு போறேன்னு சொன்னார்ல, போட்டு தள்ளுறதுக்கு தான் ரெடி பண்ணிருப்பார் போல. கூலிப்பட வருது கொல்றதுக்கு. ஒருத்தனை அடிச்சு ஒரு மரத்தையே சாச்சதுல மீதி ஆட்கள் ஆடி போயிட்டானுங்க. ஹீரோ ஆட்களை துவம்சம் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளோட பங்குக்கு 4 பேரை அடிச்சு துவம்சம் பண்றா. தொடர்ந்து எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்க கையில ஒரு சுத்தியல் கிடைக்க இதாண்டா சான்ஸ்னு பல பேரை ரத்தம் கக்க வைக்கிறான். எல்லா பேரையும் அடிச்சு படுக்கப்பட்டாரு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். அந்த போயா எங்க ஸ்கூல்ல படிச்சா, எங்க காலேஜ் படிச்சா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு மனித கறி தின்றவங்கிறதுக்கான பயாலஜிக்கல் எவிடன்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்க வந்து புறப்பட்டு போறாங்க. அடி வாங்கினவங்க கூலிப்பட தானே அப்படியே விட்டு போறாங்க. வந்து ஒரு இடத்துல விசாரிக்கிறாங்க. இடுக்கி கிராமத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரை ஒரு ஃபாதர் யார் படிப்புக்காக கொண்டு வந்து சேர்த்து விட்டாராமேன்ட்டு. பக்கத்துல இருக்க ஒரு பெரிய சர்ச்சில் போய் கேளுங்க, அங்கதான் டீடைல்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பாதிரியார் அனுப்பி வைக்கிறார். அங்கேயும் வந்தாச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு வேண்டப்பட்ட ஒரு போலீஸ் போனை போட்டு என்ன சார் இப்படி ஆயிப்போச்சுன்னு புலம்ப, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் உடம்புல ட்ராக் பண்றதுக்காக ஒரு சிப்பை சேர்த்து வச்சு தைக்க சொல்லிட்டாப்லையா. சோ அவன் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும், ஈஸி ட்ராக் பண்ண முடியுங்கிறாரு நம்ம ஹீரோ. இங்க பார்த்தா 25 வருஷத்துக்கு முந்தின பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இங்க இருக்குது, நீங்க தேடி பார்த்து எடுத்துக்கங்கன்ட்டாங்க ஒரு சிஸ்டர். நம்ம ஹீரோக்கு தான் வில்ல எங்க இருக்கிறாங்கிற லொகேஷன் தெரியுமே, அந்த பக்கமே வந்து அமைதியா ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒருத்தவனை அடிச்சு பில்டிங் நொறுக்கிறான், கட்டிலேயே நொறுக்கிறான். போயாவுக்கு இவனை பார்த்ததுல சந்தோஷம், பழிய தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நினைக்கிறான். வந்ததும் அடியாட்களை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லா வேறையும் ஆச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. போயா மனன விளக்க தூக்கி அடிக்கிறான். நம்ம ஹீரோ உடம்புல லைட்டா அது தீப்பத்திக்கும். ஆனாலும் அதையெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்காம அசால்ட்டா கையாலேயே அணைக்கிறார். அங்க அவங்க தேர்ந்த ரெக்கார்டு கிடைச்சிருச்சு. அந்த இனச்சத்தை அந்த கடைசி பையன், அவனோட பேரு ஜோசப்னு எழுதி இருக்குது. அவனோட அடையாளம் கழுத்துல ஒரு பெரிய மச்சம் இருக்குமா, லெஃப்ட் ஹேண்ட்ல எரிஞ்ச தழும்பு இருக்குமா. இதையெல்லாம் படிச்சதும் அவ இன்னும் ஷாக் ஆகிறா. அதே சமயம் இங்க போயாவோட சண்டை போடும்போது நம்ம ஹீரோவோட சட்டை பெய்யுது. கழுத்துல பார்த்தா ஒரு பெரிய மச்சம், கையில அந்த நெருப்பு தழும்பு. இது போக அவன் வீட்டுல ஸ்கூல்ல படிச்ச ஒரு போட்டோ இருக்கும், குரூப் போட்டோ. அதே போட்டோ தான் இந்த ஃபைல்லயும் இருக்குது. கடைசியில பார்த்தா இவன் தான் அந்த இனத்துல இருக்கிற கடைசி பையன் தெரிய வருது. நம்ம ஹீரோவோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்க ஃபுல் நேம்ல அவங்க அப்பன் பேரு சேர்ந்து வருது. சோ அப்பா பேரு பையன் பேரு எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் தான் அந்த இனத்தோட கடைசி வாரிசு. பார்த்தா இங்க போயா கூட நடந்த சண்டையில கடைசியா ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க, ஜன்னலே தெரிச்சு போயிடுது. இந்த பக்கமும் ஓனு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோயின். அங்க நம்ம பையா குளிச்சிட்டு இருக்கிறா. இவளால அதை ஜீரணிக்கவே முடியல. அதே மாதிரி இவன் அடிக்கடி ஓட்கா சாப்பிடுவேன், ஸ்மெல் தெரியாதுன்னு சொல்லுவான்ல, அது ரத்தம் தான் போல. கடைசியா ஒரு போலீஸ்காரியை தூக்குனான்ல, அவ இங்கதான் தலையிலா தொங்கிக்கிட்டு இருக்கா, ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது. அடிக்கடி அந்த பெரியவரையும் சின்ன பையனையும் காட்டினதுனால அவங்க தான் கொலகாரங்க, அவங்களாலதான் இந்த கடைசி 18 பெண்கள் கடத்தப்பட்டாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அவங்க கடத்தின அந்த பெண்கள் அது எல்லாமே 20 வருஷத்துக்கு முந்தைய கதை. இப்ப கடைசியா அந்த 18 பெண்கள் கடத்தப்பட்டாங்கல்ல, அந்த கடத்தல் காட்சிகளை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. முகமுடியை போட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் கடத்தினது நம்ம பயதான். இவனுக்கு சிவப்பு கலர் மட்டும்தான் தெரியும், அந்த நிறக்குருடு உண்டு. அந்த கலர் தான் அவனை இத மாதிரி செய்ய வைக்குது. இவனே வேணான்னு நினைச்சாலும் அவனால இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ட்விஸ்ட் நாம எதிர்பார்க்கல. ஹீரோட வீட்டுக்கு இவ கார்ல வந்து இறங்குறா. நாய் கூண்டுக்குள்ள கிடக்குது. அன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழையும் போது இவன் வீட்டுக்கு பின்கோடு போட்டு உள்ள போயிருப்பான். அப்ப அவ பின்கோட பாத்திருப்பா. அதே பின்கோட என்டர் பண்ணி உள்ள போறா. அப்படி என்டர் பண்ணி உள்ள போகும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அலர்ட் அடிக்குது. வீடையே ஸ்மார்ட்டா மாத்தி வச்சிருக்கான் போல. சோ உள்ள வந்துட்டாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. வெளியில இருந்தாலும் கிளம்பி வருவான்னு நம்பலாம். கிளம்பி வந்துட்டு இருக்க இவ உட்காந்துட்டு என்ன ஒரு தடையும் கிடைக்கலையேன்னு யோசிக்கிறா. அப்பதான் கபோர்டுக்கு கீழே ஒரு வெளிச்சம் வரத கவனிக்கிறா. ஏதோ இழுத்தாப்புல தடை வேற இருக்குது. அப்ப அங்க ஒரு ரகசிய அறை இருக்கணும்னு முடிவு பண்ணி அதை லைட்டா தள்ளி பாக்குறா. ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. உள்ள பார்த்தா துண்டாக்குவதற்காக டூல்ஸ், சமைக்கிறதுக்கு அடுப்பு, கடைசியா கடத்தப்பட்ட அந்த போலீஸ்காரி அவளோட பாடி கூட இங்க தான் தொங்கிக்கிட்டு இருக்குது. செத்துட்டாளா உயிரோட இருக்காளா? கண்ணத்துறங்கிற திறப்பாளா என்ன? அப்புறம் பாடியை கீழே இறக்கியாச்சு. நாடி திருப்ப செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பயம் உள்ள வந்துட்டான். உடனே துப்பாக்கி எடுத்துட்டா. ரத்த வரி பிடிச்சவனே நில்றாங்க அப்படின்னு துப்பாக்கி காமிச்சு அரெஸ்ட் பண்ண பாக்குறேன். நான் ஒன்னும் ஓடி ஒளியன்னு நினைக்கலையே, முன்னாடி ஃப்ரீயா தானே நிக்கிறேங்கிறா. இவன் துப்பாக்கியை இறக்கலாம், நான் ஓட மாட்டேங்கிறான். தப்புன்னு பேசிட்டு இருக்கும்போதே துப்பாக்கியை பிடிங்கி இவன் கைக்கு மாறிடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் பேசுவோமான்னு பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா மறுபடியும் பேசுறதுக்கு டேங் கிடைக்குமோ என்னவோங்கிறான். அடுத்து பக்கத்துல ஏதோ முனங்கல் சத்தம் கேட்க என்னடான்னு பார்த்தா போயாவை கட்டி உயிரோட இங்க தூக்கிட்டு வந்திருக்கிறேன். தான் பண்றதுல என்ன தப்புன்னு கேக்குறான். நான் பசிக்காக மனுஷங்களை தின்றேன், நீங்க பசிக்காக ஆடு மாட தின்னலையா, கோழிகளை தின்றது இல்லையா, அது உசுறுனா இதுவும் உசுறு தானே, எல்லாம் ஒண்ணுதான்னு ஜஸ்டிஃபை பண்றேன். பசிதான் கடவுளுங்கிறா. தான் இதெல்லாம் பண்றது பசிக்காக, என்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் நான் சாப்பிடறதா சொல்லுவான். எங்க அப்பா பொண்டாட்டி போன அந்த சோகத்துல இருந்த சமயம் நானும் பாலுகளுன்னு என்னனையோ கொடுத்து பார்த்தாரு, எதுவும் சாப்பிடாம பசினே இருந்தேன். ஒரு நாள் வேற
விரல் அடிபட்டு எங்க அப்பா வந்தாரு. தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு எதையோ கவனிச்சு எந்திரிக்கிறார். பார்த்தா அவரோட சுண்டு விரல்ல ஒளியிட்டு இருந்த அந்த ரத்தத்தை நான் குடிச்சிட்டு இருந்தேன். என் பசிக்கு அதுதான் தீனிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு அவரோட அந்த பழைய வாழ்க்கை திரும்ப வந்தது. அன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பொண்ணை கொண்டு அந்த ரத்தத்தை ஒரு டப்பால பிடிச்சு பால் டப்பாக்கு பதிலா ரத்த டப்பாவை என்கிட்ட கொடுத்தார். ஒழுங்கா சாப்பிடறதுனா அடுத்து நல்லபடியா சாப்பிட ஆரம்பிச்சேன். அவரு மனுஷக்கறி சாப்பிடறதை விட்டுவிட்டு சாதாரண சாப்பாடை எடுக்கும்போது அவருக்கு நிறக்குருடு பிரச்சனை வந்தது. சிவப்பை மட்டும்தான் அவரால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்பிருந்தே எனக்கு மனித கறியையும் ரத்தத்தையும் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சார். ஞாயிற்றுக்கிழமையான வேட்டையாட நாங்க கிளம்பிடுவோம். எப்படி வேட்டையாடுறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். இறைய வேட்டையாடும் போது ரொம்ப எளிமையான இறைய தேடுறது தான் விலங்குகளோட குணம். அந்த வகையில பொண்ணுங்களை வேட்டையாடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான டார்கெட். அதனாலதான் பொண்ணுங்களை நாங்க வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சோங்கிறாப்ல. இதெல்லாம் கேட்டு அவளால பொறுத்துக்கவே முடியல. இவ்வளவு மோசமான இருக்கிறியே அப்படின்னு இவன் திட்டிக்கிட்டு இருப்பா. திட்டிகிட்டு இருக்கும் போதே இவன் கண்ணுல இருந்து ஒரு மாதிரி சிவப்பு ஏற ஆரம்பிக்க, மூளையில ஒரு மாதிரி ஒன்னு தெறிக்க ஆரம்பிக்க, அந்நியன் மாதிரி மாறுறான். அப்படி இவனுக்கு ரத்த வெறி எடுக்கும் போது இவனுக்கு நிறக்குருடு பிரச்சனை வரும். இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கலர்ஸா பாத்துக்கிட்டு இருந்தவன் இந்த ஒரு நொடி நிறக்குருடு பிரச்சனை வருது. ரெட்டு மட்டும் தான் அவனுக்கு தெரியுது. அவளை கூட கழுத்தை பிடிச்சி எப்படி தூக்குறான்னு பாருங்க. நல்ல வேளை கையில ஏதோ ஒண்ணு கிடைக்க அதை வச்சு அடிப்பா. மறுபடியும் அட்டாக் பண்ண வர டாக்டர் சொன்னது இவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். நிறக்குருடு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிளாஷ்னா ஆகாது போல. சோ மொபைல்ல இருக்கிற பிளாஷை போட்டு அடிச்சு அவனை கொஞ்சம் நிலகுலைய செய்து அப்புறம் ஒரு சேர் எடுத்து ஓங்கி ஒரு அடி. சேர் நொறுங்கும். அவன் நொறுங்குறாப்ல தெரியல. மறுபடியும் அவளை கொல்ல பாக்குற சமயம், வெறிகொண்டு இருக்கிற சமயம், இவளை எந்த அளவுக்கு சின்சியரா அவன் லவ் பண்ணாங்கிற அந்த மேட்டர் திரும்ப ஞாபகத்துக்கு வருது. அந்த லவ் மேட்டர் ஞாபகத்துக்கு வந்ததும் நிறக்குருடு பிரச்சனை போய் இவனுக்கு எல்லாத்தையுமே கலர்ஸ்ல பார்க்கக்கூடிய அந்த நார்மல் மோடுக்கு வந்துடுறான். டப்புன்னு அவளை விட்டுறான். இவங்க எந்த காரணத்துக்காக பிரேக்கப் பண்ணாங்கன்னு நம்ம கதையில இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்ல. இவங்க ட்ரெயினில் இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவளோட கையில ஏதோ லைட்டா ரத்தம் கீறி கத்தி கீறி ரத்தம் வந்துடும். அதை யதார்த்தமா வாயில வச்சு லைட்டா உறிஞ்சவன் அந்த நொடி நிறக்குருடாயி அப்படியே போட்டு உரிய ஆரம்பிச்சிடறான். சிவப்பு மட்டும் தான் தெரியும், விடாது உரிய ஆரம்பிக்கிறான். விடுன்னு இவ கையை பிடிச்சி இழுத்துருப்பா. அப்பதான் அவனுக்கு நாம தப்பு பண்றோம், நம்மளோட இயல்பை மறைச்சு இவ கூட நல்லபடியா இருக்கணும் வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா நாளை பண்ண இவளே நமக்கு இரையாயிடுவாளோ அப்படின்னு பயந்துதான் அவளுக்காக தான் அவளை விட்டு இவன் வெளியில வந்திருப்பான். பிரேக்கப் ஆயிருப்பான். அவளை விட்டு வெளியில வந்த அந்த வழி வேற கூட சேர்ந்துக்க இத்தனை காலமா அவன் கொலை செய்யாம சாப்பிடாம இருந்த அந்த நரக குழியில மறுபடியும் போய் விழுந்துட்டான். சின்ன வயசுல அப்பா இருக்கும்போது சொல்லி கொடுத்து வேட்டையாடி சாப்பிட்ட அந்த மாதிரி இவன் மறுபடியும் வேட்டையாட ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த 18 பெண்கள் அடுத்தடுத்து காணாம போனது. அவங்கள தான் இவன் சாப்பிட்டது, ரத்தம் குடிச்சது எல்லாமே. அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலேயே நீயே இந்த கேஸுக்குள்ள வந்த. இப்படி நீ உள்ள வந்ததுமே இதுதான் நல்லதுன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ கேஸை கரெக்டா கண்டுபிடிச்சு கடைசியில இங்க வந்து நிக்கணும், ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொடுக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். அதனாலதான் இந்த க்ளூலயே ரொம்ப முக்கியமான க்ளூ அந்த சிவப்பு அப்படிங்கிற மேட்டர் தானே. அது இவ பார்க்கும்படி நோட்டீஸ் போர்டுல எல்லா இடத்துலயும் சிவப்பு இவன் தான் எழுதி வச்சிருப்பான். சோ இவன் தான் அந்த ஐடியாவே தூண்டி விட்டது. கேஸ்ல எல்லாத்தையும் கரெக்டா அடுக்கி வச்சது தன்னை எப்படியாவது இவ கடைசியில கண்டுபிடிக்கணும், தன்னை இவ கொல்லணுங்கிறதா அவனோட எதிர்பார்ப்பு. சோ இதெல்லாம் இவன் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கிறத அப்புறம் தெரிஞ்ச பிறகுதான் இவளுக்கு லைட்டா மனமாற்றம் ஏற்படுது. இப்ப கூட பாருங்க, கடைசியா கையில துப்பாக்கியை கொடுத்துட்டு கமான் முடிச்சிரு அப்படின்னு சொல்றான். முக்தி கொடு அப்படின்னு கேக்குறான். வெளியில பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் படையே மொத்தமா வந்து இறங்குது. வீட்டுக்குள்ள வேக வேகமா ஓடியாருது. துப்பாக்கி நெத்திப்பட்டுக்கு நேரா இருக்குது. டப்புன்னு ஒரு சத்தம். அப்படியே படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. சுட்டாளா, செத்தானா, இல்ல விட்டாளா, பழிய அங்க கிடக்கிற அந்த போயா மேல போட்டாங்களா, இப்படி எதையுமே சொல்லாம நீங்க கற்பனையில நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லி படத்தை இங்க முடிச்சிட்டாங்க. மேபி பார்ட் 2க்கு கூட அடி போடுறாங்களோ என்னவோ. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். ஹீரோவே வில்லனா இருப்பாங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு. பயங்கரமான ட்விஸ்ட் தான். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.